புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் பதுக்கப்படுவதற்கு தனியார் வங்கிகளே காரணம் என்று அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தாமஸ், பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் மட்டும் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது என்றார். வெளிநாடுகளிலேயே அதிக அளவில் இந்தியர்களின் கருப்பு பணம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய பண தட்டுப்பாடு நீங்க மேலும் 3 மாதங்கள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் பதுக்கப்படுவதற்கு தனியார் வங்கிகளே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். போதுமான அளவுக்கு பணம் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியால் கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் 24,000 ரூபாய் கொடுக்கலாம் என்ற விதிமுறை இருந்தும் பல கிளைகளில் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எல்லா ஏடிஎம்களுக்கும் இன்னும் பணம் வைக்க முடியவில்லை. 500 ரூபாய் நோட்டுகள் போதுமான அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்குது இப்போ, ஆனால் போதுமான அளவுக்கு வரவில்லை. இப்போ 2000 ரூபாய் அச்சடிக்கிறத நிறுத்திட்டதுனால 2000 ரூபாய் நோட்டு இப்போ வர்றதில்லை. அதனால் அதுவும் பற்றாக்குறை வந்து கொண்டிருக்கின்றது. போதுமான அளவு பணம் திருப்பி பேங்க்குக்கு வர்றதும் இல்லை. எல்லாரும் வாங்குறவங்க அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்களே தவிர திருப்பி பேங்க்கில் கட்டுறதுக்கு ஆட்கள் தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு எப்போ கூடுதலாக பணம் கிடைக்கும்னு தெரியாததுனால அந்த பணம் திருப்பி ரீசர்க்குலேஷனுக்கு வரல. ரிசர்வ் பேங்க் போதுமான அளவுக்கு நோட்டு அச்சடித்து கொடுத்தா தான் போதுமான அளவுக்கு கிளைகளில் பணம் கொடுக்க முடியும். இந்த பிரச்சனை இன்னும் ஒரு 3 மாதமாவது தொடரும் என்று கருதுகிறேன்.